ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு என்னென்ன மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் சீரியஸாக போடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MP3 கட்டர் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் MP3 கட்டர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து நான் போட்டிருப்பேன். அந்த வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் அது வந்து எந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த சீரீஸை தொடர்ந்து அடுத்த 2வது வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போது ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா வீடியோ வந்து நம்ம வந்து ஷூட் பண்ணிடுறோம். ஷூட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸ் வரும். ஈவன் வந்து ஃபேன் சுற்றுற சத்தமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது பொருட்கள் கீழே வந்துருக்கலாம், இல்லை வெளியே வந்து வாகனங்களுடைய சத்தங்கள் அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரியான நாய்ஸோடைய அதாவது தன்மை அதிகமாகி நம்மளுடைய வாய்ஸோடைய தன்மை கம்மியாகும் பட்சத்தில் நம்ம பேசுகிறது வந்து நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு அதாவது ரீச் ஆகாது, நல்லா கிளாரிட்டியாக இருக்காது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. அது வந்து நம்ம வந்து பிசியில் வந்து அந்தளவுக்கு நான் அதை யூஸ் பண்ணது கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக வந்து மொபைல்லேயே அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ரொம்ப ஈஸியாக நான் வந்து அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் மேக்ஸிமம் அந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுப்பேன்ல, அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸில் ஏதாவது நாய்ஸ் டிடெக்ட் பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவேன். இட்ஸ் டூ குட் அண்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீங்க. ஈவன் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் வச்சு வீடியோவை கூட நம்ம வந்து அதில் கொடுத்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் இருக்கிற பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணி வீடியோ கூட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுவுமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ தாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன அந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, நாய்ஸ் ரெடியூசர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் தாங்க. இதை வந்து நீங்கள் நார்மலாக உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் நாய்ஸ் ரெடியூசர்னு கொடுத்தாலே நீங்கள் வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம், ஆடியோவை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அண்ட் வீடியோவை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், அதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நாய்ஸ் ரெடியூசரை வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் போய் நீங்கள் இம்போர்ட் ஃபைல் கொடுத்துட்டு ஆடியோ வேணா ஆடியோ, வீடியோ வேணா வீடியோ, மீடியாவில் போய் உங்களோட ஆடியோ எது வேணுமோ, எதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா அது ஒன்ஸ் வந்து ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், மினிமைஸ் பண்ணிடாதீங்க. பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு அதுவே உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து டீநாய்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்கேயுமே மினிமைஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து டீநாய்ஸ் ஆயிடுச்சு. ஒன்ஸ் டீநாய்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் MP3 கொடுத்து அதை நீங்கள் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க, ஓகேங்களா? இப்போ வந்து நான் டீநாய்ஸ் ஆனதையும் ஒரிஜினலையும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரிஜினல் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், கேளுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான IPO பற்றி பார்க்க போகிறோம். அந்த IPO என்ன அப்படின்னா, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற அந்த கம்பெனி. இப்போ நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆடியோவை கேட்டு பாருங்கள். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான IPO பற்றி பார்க்க போகிறோம். அந்த IPO என்ன அப்படின்னா, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட ஃபுல் IPO டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்தராக நீங்கள் இவ்வளோதாங்க. உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் இந்த ஒரிஜினல் கேட்குறதுக்கும் நாய்ஸ், அதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறமும் கேட்குறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். இப்போ வந்து இதுலேயே வந்து வீடியோ எப்படி வந்து நம்ம வந்து பின்ன பேக்ரவுண்ட் இருக்கிற நாய்ஸ் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து வீடியோவை எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி இம்போர்ட் ஃபைலில் போய் வீடியோ கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். நாய்ஸை ஆல்சோ ரெடியூஸ் பண்ணிட்டேன், ப்ராசஸ் பண்ணி. இப்போ வந்து ஒரிஜினல் எப்படி இருக்குது அண்ட் இப்போது நம்ம ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிற சாம்பிள் நீங்கள் பார்க்கலாம், வாங்க. நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இப்போது இது நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது நிறைய நாய்ஸ் வந்து நானே வேணுமே ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறேன். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் நாய்ஸ் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நிறைய நாய்ஸ் வந்து நானே வேணுமே ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறேன். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் நாய்ஸ் வருது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஆர்டிஃபிஷியலாக நானே வந்து சில சவுண்ட்ஸ்லாம் வந்து
பேக்ரவுண்டில் க்ரியேட் பண்ணிட்டு இருப்பேன். அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரிஜினலில் உங்களுக்கு கேட்டிருக்கும். பட் வந்து நம்ம நாய்ஸ் வந்து பேக்ரவுண்டில் இது பண்ணதுக்கப்புறமா ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ண அந்த நாய்ஸ் வந்து இங்கே தெரியவே தெரியாது. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வீடியோவையும் நீங்கள் என்ன பண்ணணும், சேவ்ல போய் MP3 அப்படின்னு MP4 அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் MP4 ஃபாஸ்டஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். தென் சேவ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு இந்த கிளிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரியான ஃபர்தரான அடுத்தடுத்த டூல் என்ன அப்படிங்கிறது நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் யாரெல்லாம் இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லைனா இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பற்றி தெரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.